ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க 2 மினிட்ஸ் குருமா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சமாக கசகசா, நீங்கள் வீட்டில் முந்திரி இல்லைன்னா உடச்ச கடலை இருந்தால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடாகினதும் நீங்கள் வீட்டில் இருக்கிற கரம் மசாலா எல்லாமே ஒன்று ஒன்றா போடுங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒன்றா போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அப்படியே போட்டுடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வெஜிடபிள் கட் பண்ணி வச்சிங்களோ அதையும் அப்படியே மொத்தமாகவே போட்டுருங்க. வதக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அப்படியே போட்டுடுங்க. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை அலசி அதையும் தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா 2 மினிட்ஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.